வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடியில் இருக்கோம். வாணியம்பாடியில் ஒரு பியூட்டிஃபுல்லான வீட்டுக்கு வந்து 3 BHK ஹோம், அது ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ், இப்போ ஹாலில் நம்ம டிவி யூனிட் எதுவுமே கஸ்டமர் நீடு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அவங்க கஸ்டமர் வந்து கீழே ஸ்டார்கேஸுக்கு கீழே மட்டும் க்ளோஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த ஹாலில் வர எதுவுமே நம்ம பண்ணலாம். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனு 4 பெட்ரூம்ஸ் இருக்குது. 4 பெட்ரூம்ஸ்லையுமே நம்ம வந்து லாஃப்ட்டும் வார்ட்ரோப்பும் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனு. இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ பெயிண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து கிச்சன் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம யூபிவிசியில் ஹெவி மெட்டீரியலில் டர்க்கீஸில் வந்து பிளாக் ஹேண்டில் கொடுத்து ஃபுல்லாகவே பாட்டம்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ராலி செட்டப்ஸ் ஃபுல்லாகவே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கட்லரி, பிளேட்டு, ஸோ அந்த மாதிரி எல்லா செட்டுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். இந்த சைடு ரைட் சைட்லேயும் எல்லாமே டோர்ஸ் எல்லாமே நம்ம உள்ள பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட கலர் காம்பினேஷன் வந்து டர்க்கீஸ் வித் பிளாக் ஹேண்டிலோட இருக்கும்போது பார்க்கவே லுக் வைஸும் நல்லா இருக்கு. ஸோ மேலே அதே மாதிரி டபுள் டோர் காம்பினேஷனில் வால் பாக்ஸ், க்ராசரி பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயுமே பிளாக் ஹேண்டில் தான். செக்குடு கிளாஸில் வந்து ஃப்ரேம் அடித்து நம்ம ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி, ஸோ இங்கே வந்து ஓப்பன் ட்ராக் நம்ம பண்ணிவிட்டு கப்ஸ் அண்ட் சாஸர் வைக்கிற மாதிரியும் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பேண்ட்ரி யூனிட்டும் லெஃப்ட் சைடில் ஒரு கபோர்டும் நம்ம ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ அளவுக்கு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் வந்து ஃபுல்லாகவே ஒயிட்டில் கொடுத்துட்டு பிளாக் அண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் ஒரு பேண்ட்ரி யூனிட் நம்ம மெட்டீரியலே ஃபுல்லாக பாக்ஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸ் நம்ம ஃபுல்லாகவே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் கிச்சனில் பண்ணது. ஸோ கிச்சனில் இது யூபிவிசி மெட்டீரியலோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியால் வர்ற பிரச்சனை, கரையான் பிரச்சனை, அதே மாதிரி ஃபயர் ரெசிஸ்டன்ட் எல்லாமே இன்பில்ட்டாக வரனால இந்த வுட்டில் வர, அதாவது வுட்டில் ஒரு லோ குவாலிட்டியில் நீங்கள் போட்டிங்கன்னா என்னென்ன இஷ்யூஸ் வருமோ அந்த இஷ்யூ எல்லாம் அதே பட்ஜெட்டில் நீங்கள் வந்து யூபிவிசி அழகாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதில் பண்ணலாம். ஸோ இன்னுமே அது அட்வான்டேஜாக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பெட்ரூம்ஸை பார்க்கலாம் வாங்க.